பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களது நேரம் இது. தங்கமா வைரமா என்ற கேள்வி ஒருபோதும் வேண்டாம். கவி சந்தம் பொங்கும் வரிகள் போதும். புதிய பானையில் பழைய சோறு என்றாலும் அதுதான் உடலுக்கும் உணர்வுக்கும் புது வலு கொடுப்பது இல்லையா? கவிதை தொகுப்புகளாலும் திரைப்பாடல்களாலும் தென்மேற்கு பருவக்காற்றின் இதத்தை நம்மில் ஊடுருவச் செய்யும் பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களின் உரை. கடைசி வரை காத்திருக்கும் நல்ல இதயங்கள் அனைவருக்கும் என் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன். கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சினிமாலெல்லாம் ஃபிலிம்லலாம் பெரிய பட்ஜெட் படம் வரும், ரஜினிகாந்த் சார் படம், அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் வரும்போது அங்கங்கே ஒரு சின்ன பட்ஜெட் படம்லாம் வரும், அங்கே போனவங்களாம் அப்படிங்க வர்ற மாதிரி. அது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கும்போது அப்பப்போ என்னையும் இடையில கூப்பிட்டு விட்டாங்க. ஏற்கனவே நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை பூரா குறிஞ்சி மைந்தன் ஐயா சொல்லிட்டாரு. அவர் அண்ணன் வந்து இல்லை காதல் சொல்ல வந்து பார்த்திபன் சாருக்கும் சூர்பனகை வந்து சுபவி ஐயாவுக்கும் எங்களுக்கு வந்து குருதி பூத்த களமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார். அது என்னமோ தெரில, நம்ம ராசி அப்படி. நான் கூட படத்துலலாம் கூட ஏதாவது கேட்கும்போது ஏதாவது ஒரு மெலடி பாட்டு கொடுங்க, ஒரு மெல்லிசை பாட்டு கொடுங்கன்னு கேட்பேன். எப்போ பாருந்து அருவாள் எடுத்து வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுற மாதிரியே தான் பாட்டு கொடுக்குறாங்க. கடைசியாக இவர் அந்த அண்ணாத்த படத்தில் கூட சிவா சார்ட்ட கேட்டேன், சார் எப்படியாவது ஒரு மெலடி பாட்டு கொடுங்க சார். கடைசியாக கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாரு. போய் பார்த்தா அப்படியே சூப்பர் ஸ்டார் ராயல் என்ஃபீல்டில் அருவாளை தூக்கிட்டு வர்றாரு, வா சாமிங்கிறது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம மூஞ்சி அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதனால் எப்போ பார்த்தாலும் நமக்கு காதலுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திபன் சார் மாதிரியான ஆட்களுக்கு தான் வாய்க்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அப்புறம் வந்து பாசக்காரி பணக்காரி அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி என்று சொல்வது போல் அப்படி நாங்கள் சொல்வது போல்லாம் இல்லை, அது சொல்கிறது தான். அது என்னென்னா வந்து அவங்க உண்மையிலே வந்து பழகிற யாருக்கிட்டையுமே ஒரு பிசின் மாதிரி ஒட்டிக்கிறதுல உண்மையிலே சித்ரா மகேஷ் வந்து ஒரு பாசக்காரி தான். இன்றைக்கி வந்து ஒரு பல 100 இதயங்களை வென்று வைத்திருக்கக்கூடிய ஒரு பணக்காரி தான். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பாசக்காரி பணக்காரி அப்படின்னு நீங்கள் கொடுத்த பட்டங்கள்லாம் தகும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து செண்பகம் மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ரொம்ப நல்லா தங்கமா வைரமா இப்படிலாம் என்னை முதல் முறையாக ஒருத்தங்க வந்து காம்பேர் பண்ணி கூப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், அடுத்து வர்றவர் வந்து ஒரு பிச்சைக்காரன், ஒரு களவாணி, ஒரு திமிரு பிடிச்சவன், ஒரு சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தா அதெல்லாம் நான் எழுதின படத்தோட பாடல் பட்டியல் கொலைகாரன் இப்படியே கூப்பிட்டாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், எப்பா நான் அண்ணாதுரை தான்ப்பா முதல் படம், அண்ணாதுரை ஆரம்பித்து வைத்தார் அப்படின்னு ஒரு நல்லா சொல்லியிருக்கலாமே. அஜித் படம் விஸ்வாசத்துக்கு எழுதியிருக்கேன், அண்ணாத்தைக்கெலாம் எழுதியிருக்கேன், இப்படிலாம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல தங்கமா வைரமா அப்படின்லாம் சொல்லி என்னை அழைச்ச செண்பகம் மேடம்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த புத்தகம் குருதி பூத்த களத்தை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாருன்றதுனால என் வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஒரே ஒரு வழி தான் அப்படி சொல்லிட்டு உட்காந்துடுறேன். என்னென்னா 1000 யானைகளை கொன்று வெற்றி பெறக்கூடிய அரசனுக்கு வந்து பரணி பாடுவாங்களாம். அது மாதிரி 1000 தடைகளை வென்று வந்திருக்கக்கூடிய சித்ரா மகேஷ் அவங்களுக்கும் நம்ம பரணி பாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க வந்து அந்த என் காதல் சொல்ல புத்தகம் தான் நான் முதல்ல படிச்சுட்டேன். அது நீங்கள் யாராவது நம்பலைன்னா அதுலேருந்து ஒரு கவிதை கூட சொல்கிறேன். நான் வேணா கேட்டுக்கங்க. நான் ஏதாவது 4 கவிதை சொல்லிடலாம், அவங்க 4 காதல் கவிதை சொல்லிடலாம், நம்ம 4 காதல் கவிதை சொல்லிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. ரொம்ப நல்லா அதில் வந்து நிறைய குறும்புக்காரியாக அவங்க நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும், கலிங்கத்து பரணியை பொறுத்த மட்டும் ரொம்ப எளிமையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம், இப்போ நம்ம 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு இலக்கியங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க வந்து கலிங்கத்து பரணியை படிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எழுதின இந்த புத்தகத்தை படித்தாங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதை நான் ரொம்ப வார்த்தைக்காக சொல்ல. ஒவ்வொரு அந்த நடை வந்து எப்படின்னா ஒரு விஷுவலாக இருக்குது. ஒரு நம்ம வந்து ஒரு ராஜமௌழி படம் பார்த்த மாதிரி விஷுவலாக இருக்குது. அந்த போர்க்களத்தில் வந்து அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 பக்கமும் உடல்கள் வெட்டி சிதைக்கப்பட்ட உடல்கள் இருக்குல்ல, யானைகள்லாம் வெட்டி போட்டிருக்காங்கல்ல, அதில் வந்து ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கான்.
யானையோட தலைகள் ஒரு பக்கம் கரை மாதிரி இருக்கான், மனித உடல்கள்லாம் ஒரு பக்கம் கரை மாதிரி இருக்கான், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த குலோத்துங்க சோழன் வந்து அந்த வில் எரியும் போது அவன் தலையில் போயிட்டு அந்த வில் அம்பு அந்த தீ அம்பை எரியும் போது அவர் வந்து நேராக தலையில் போய் பட்டுருமா, அப்படி இந்த தலை வந்து அப்படியே குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிட்டு இருக்குமா. இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு பிரளயம் ஜுவாலை மாதிரி இருக்குதான். அப்படி நிறைய இடங்கள்ல வந்து அந்த போர்க்களத்தை வந்து ரொம்ப பயங்கரமாக எழுதியிருக்காங்க. அந்த வில், வேல், வாள் இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பரனில் இருந்து பாடுறதுனால இதுக்கு பரணி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புலவர்கள்லாம் அங்கெல்லாம் களத்துக்கெல்லாம் போயிருக்காங்களா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இப்போ தலைவர்களே களத்துக்கு வர்றதில்ல, ஆனால் அங்கே புலவர்களே களத்துக்கு போய் பாட்டு எழுதியிருக்காங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷுவலாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும், அதை விட வந்து ஒரு நல்ல கதையாக இருக்குது. நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய, பெரியவங்க படித்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளாக இருக்குது. அதை விட ரொம்ப வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஐயா எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சு